ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் இந்தியன் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய NPTEL அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். NPTEL அதாவது நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங். இது இந்தியன் கவர்மெண்ட்னால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு லேர்னிங் சிஸ்டம். இதில் உங்களுக்கு 7 IITs அண்ட் IISc பெங்களூர் அவங்க இன்வால்வ் ஆகி இந்த கோர்ஸ் மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து உங்களுக்கான CGPA இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லுமே நீங்கள் பாருங்கள். இந்த NPTEL மூலமாக உங்களோட CGPA இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒவ்வொரு செமஸ்டருக்கும் நீங்கள் இந்த NPTELல ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறது மூலமாக அதில் நீங்கள் A+ கிரேடு, O கிரேட் அந்த மாதிரியெல்லாம் உங்களால் வாங்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த கோர்சஸ் அவ்வளோ எளிமையாக இருக்கும். நீங்கள் காலேஜ் போயிட்டே நீங்கள் இன்ஜினியரிங் பண்ணிக்கிட்டே கூட இந்த NPTEL கோர்சஸ் நீங்கள் படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இன்ஜினியரிங், சயின்ஸ், ஹியூமனிட்டிஸ், மேனேஜ்மெண்ட் அது ரிலேட்டடான ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தாலுமே நீங்கள் இந்த NPTEL கோர்ஸ் மூலமாக நீங்கள் அந்த கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் இது உங்களோட ப்ரொஃபஷனில் அதுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். இந்த NPTEL அப்படிங்கிறது முழுக்க ஃப்ரீயாக இந்தியன் கவர்மெண்ட்டே நடத்தக்கூடிய ஒரு கோர்ஸ் ப்ரோக்ராமு. இதில் 7 IITs அண்ட் IISc பெங்களூர், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் அதுவும் இணைந்து இந்த கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் தயாரித்து உங்களுக்கான கோர்சஸ் அண்டு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த NPTEL ப்ரோக்ராமுக்குரியது எல்லாமே உங்களுக்கு ஸ்வயம் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் மூலமாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த NPTELக்குரிய கோர்ஸு, மெட்டீரியல்ஸு, டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்வயம் அந்த போர்ட்டலையுமே உங்களுக்கு கிடைக்கும். இது swayam.nptel.ac.in அப்படின்றதும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை ஸ்வயம் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலுமே இதனோட எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த NPTELல உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஹை குவாலிட்டியான கோர்சஸ், ஆன்லைன் கோர்சஸ் கிடைக்கும். இந்த ஆன்லைன் கோர்சஸ் மூலமாக உங்களுக்கு வீடியோ லெக்சரர்ஸ், அதுக்கப்புறம் டெக்னாலஜி ரிலேட்டடான கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். யூடியூப்லேயும் கிடைக்கும், உங்களுக்கு வெப்சைட்லேயும் இது கொடுத்துருப்பாங்க. இந்த NPTEL ப்ரோக்ராம் எது கவர் பண்ணும் அப்படின்னா மெயினாக இன்ஜினியரிங் ரிலேட்டடாக கோர்சஸ் கவர் பண்ணுவாங்க. அதற்கு அடுத்ததாக சயின்ஸ், ஹியூமனிட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இது ரிலேட்டடான கோர்சஸும் உங்களுக்கு அதில் இருக்கும். இதில் ஒரு 600 டைப் ஆஃப் கோர்சஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் எதுக்காகலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்க, அதுக்கு ரிலேட்டடான கோர்சஸ், ஒரு நம்பகத்தன்மையான ஒரு அட்வான்ஸ்டான லேர்னிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த NPTEL ப்ரோக்ராமில் நீங்கள் என்ரோல் பண்ணிவிட்டு அந்த கோர்சஸ் நீங்கள் படிக்கலாம். நீங்கள் ப்ரைவேட்டில் போய் படிக்கிறத கம்பேர் பண்ணும்போது இதனோட கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் IITயும் IISc பெங்களூரும் தயாரிக்கிறது அப்படிங்கிறதுனால ரொம்ப அட்வான்ஸ்டாகவே ரொம்ப எளிமையாக இருக்கும் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கும். அதே மாதிரி இது ஃப்ரீ கோர்சஸ் தான். நீங்கள் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஒரு 1000 rupees பே பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு அதற்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப வேல்யூவாக பார்க்கப்படும். நீங்கள் ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி மூலமாக நீங்கள் டெக்னிக்கல் எஜுகேஷனோ சயின்ஸோ படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த NPTEL ப்ரோக்ராமில் வாங்கின சர்டிஃபிகேட் உங்கள் காலேஜில் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கான அந்த கிரேட் சிஸ்டம் உங்களுக்கு கம்மியாக இருந்தாலுமே இந்த NPTEL மூலமாக கூட்டிக்கிற முடியும். இது ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் இந்த எலக்டிவ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் வாங்குகிற சர்டிஃபிகேஷன் அங்கே சப்மிட் பண்ணும்போது இதில் நீங்கள் A+ கிரேடு இல்லை O கிரேட் அந்த மாதிரி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அவங்க இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணுறது மூலமாக இதை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ உங்களோட CGPA சிஸ்டம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதனோட கிரேட் சிஸ்டம் உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். இதை பற்றின இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் காலேஜ்லேயே நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா இந்த NPTEL ப்ரோக்ராம் பற்றி சொல்லுவாங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த NPTEL பற்றி தெரிஞ்சிருக்குது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்னும் இதை பற்றின தெரியாமல் இன்னும் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு சில செமஸ்டர்லாம் உங்களுக்கு மார்க் CGPA கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அதுலேயும் முக்கியமாக இந்த BE BTech படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட CGPA மார்க்ஸ் ஏதாவது ஒரு செமஸ்டரில் கம்மியாக இருந்தது அப்படின்னா இந்த NPTEL எக்ஸாம் நீங்கள் தனியாகவே அப்ளை பண்ணி கோர்சஸ் படித்து நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதி அந்த சர்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும்போது நல்ல ஒரு A+ கிரேடு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா
நீங்கள் உங்கள் காலேஜில் சப்மிட் பண்ணும்போது அந்த A+ கிரேடுமே உங்களுக்கு உங்களோட CGPA சிஸ்டமில் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதற்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியின் கீழ் இயங்கக்கூடிய எல்லா காலேஜஸுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த NPTEL ப்ரோக்ராம் அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க. இன்னும் இதை பற்றி தெரியாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிகிற வகையில் சொல்லணும் அப்படின்னா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு UG டிகிரி ப்ரோக்ராமில், அதாவது BE BTech ப்ரோக்ராமில் உங்களுக்கு 8 செமஸ்டர்ஸில் 162 கிரெடிட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்ந்து 162 கிரெடிட்ஸ் நீங்கள் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு 5th செமஸ்டர்லேருந்து எலெக்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓப்பன் எலெக்டிவ் அப்புறம் ப்ரொஃபஷனல் எலெக்டிவ் அப்படின்னு 2 எலெக்டிவ்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஓப்பன் எலெக்டிவ்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த NPTEL மூலமாக வேவ் ஆஃப் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா அவங்க நம்பர் ஆஃப் கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு எலெக்டிவ் சப்ஜெக்ட்டுக்கும் 3 கிரெடிட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் இதில் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ஈஸிக்குரிய அந்த சிலபஸ்க்குரிய சப்ஜெக்ட்ஸ் அண்ட் எலெக்டிவ்ஸோட கிரெடிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குரிய அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 8 செமஸ்டர்ஸுக்கு எத்தனை கிரெடிட்ஸ் கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த 8 செமஸ்டர்ஸில் நீங்கள் 162 கிரெடிட்ஸ் வந்து கவர் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த BE BTech ப்ரோக்ராம் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணதாக அர்த்தம். அப்போ தான் உங்களுக்கு அந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து அதுக்கடுத்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது இந்த எலெக்டிவ் வேவ் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் NPTELல ஒவ்வொரு கோர்ஸுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரெடிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ இதில் அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பேஜை பாருங்கள். 4 வீக்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, 8 வீக்ஸ் இருக்குது, 12 வீக்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த வீக்ஸ் நம்பர் ஆஃப் வீக்ஸுக்கு பொறுத்து அந்தந்த கோர்ஸோட ப்ரோக்ராம் வந்து மாறுபடுது. இதில் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் டேட் இருக்கும், எண்ட் டேட் இருக்கும், எக்ஸாம் டேட்டும் உங்களுக்கு இருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குரிய எலெக்டிவை வந்து நீங்கள் வேவ் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த NPTEL ப்ரோக்ராம் எடுத்து படிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ECக்கு வந்து ஒரு எலெக்டிவ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்யூனிகேஷன் பேஸ்டோ இல்லை எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க 7th 8th செமஸ்டரில் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ஈஸியாக இருக்கணும், இல்லை CGPA இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதை முன்னாடியே எடுத்து பண்ணலாம். நீங்கள் ஒரு 3rd 4th செமஸ்டர்லேருந்தே நீங்கள் வந்து எடுத்து பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த NPTEL ப்ரோக்ராம்ஸை. இந்த மாதிரி NPTEL இந்த கோர்சஸ் பண்ணும்போது உங்கள் காலேஜில் இந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி NPTELல இந்தந்த கோர்ஸ் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கோர்ஸை எடுத்து நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் இந்த மாதிரி என்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் எழுதும்போது உங்களுக்கு உங்கள் காலேஜில் பண்ணுற அந்த எலெக்டிவை விட இந்த NPTELல வந்து உங்களுக்கு ஸ்கோர் நல்லா வரும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு அந்த ஒவ்வொரு வீக்கான ப்ரோக்ராமே வீடியோஸுமே வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே வருவாங்க. ரெகுலராக ஒவ்வொரு வீக்குக்குரிய அந்த சிலபஸும் கொடுத்து அந்த கோர்ஸ் சிலபஸும் கொடுத்து அந்த வீடியோஸும் அப்லோட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். இது ஒவ்வொரு வீக்ஸும் முடிஞ்சதுக்கப்புறமா அசைன்மெண்ட் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட கோர்ஸ் ப்ரோக்ராமை பொறுத்து இது மாறுபடும். இந்த அசைன்மெண்ட்டோட அந்த அசைன்மெண்ட் வந்து நீங்கள் அந்த ரெகுலராக நீங்கள் சப்மிட் பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதி அந்த வர சர்டிஃபிகேட்டை உங்கள் காலேஜில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எலெக்டிவை வந்து நீங்கள் எழுத வேணாம். உங்கள் காலேஜில் கொடுத்துருக்க அந்த எலெக்டிவை எழுதாமல் வேவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் காலேஜில் வந்து எந்த எலெக்டிவுக்கு நீங்கள் இந்த NPTELல எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் வச்சுருப்பாங்க உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அதை மட்டும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் அப்ளை பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த NPTELல வந்து நீங்கள் என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே எல்லா டேட்டாஸும் உங்களுக்கு கையில் கிடச்சிரும். என்றைக்கு உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது, எண்டு டேட் என்ன, அதே மாதிரி எக்ஸாம் டேட் வந்து என்றைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அந்ததும் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாம் டேட் வந்து மாறுபடும்னு சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 90 to 95% வரைக்கும் அது வந்து மாறாது. மோஸ்ட்லி அந்த டேட்லேயே உங்களுக்கு வைக்கிறதுக்கு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ உங்களோட வேறு காலேஜில் உள்ள வேறு ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் இல்லை செமஸ்டர் எக்ஸாம்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த கோர்ஸில் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அட்வான்ஸ்டு ரோபோட்டிக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இது ECE மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து எலெக்டிவ் வேவ் ஆஃப் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த அட்வான்ஸ்டு ரோபோட்டிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் வந்து 19th April 2026 கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குரியது வரல அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக அந்த கோர்ஸ் என்ரோல் பண்ணும்போதே நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1000 ரூபா ஃபீஸ்
பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம் டேட் வர முன்னாடி உங்களுக்கு ஹால் டிக்கெட்டெல்லாம் அனுப்பிடுவாங்க. எந்த சென்டர் கொடுத்துருக்காங்க, எந்த செஷன் உங்களுக்கு விழுந்திருக்கு, அந்த அட்வான்ஸ் ரோபாட்டிக்ஸ்க்கு வந்து எந்த செஷன் வருது எல்லாமே உங்களுக்கு அது கொடுத்துருவாங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சுட்டு நீங்கள் அந்த டைம் போய் எக்ஸாம் எழுதி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆல்ரெடி வந்து நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்க அனுப்புகிற வீடியோஸு அசைன்மெண்ட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் தரவாயிடுவீங்க. அந்த டைம் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு ஆன்லைன் சர்டிஃபிகேட்டே உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போதே உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இமெயிலே வந்துடும். ஆன்லைன் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது அதுவுமே உங்களுக்கு ஆன்லைனில் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த NPTEL கோர்ஸோட ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்குது. இதுலேயுமே உங்களுக்கு லெவல் வந்து யூஜி லெவல், போஸ்ட் கிராஜுவேட் லெவல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதே இது நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட் கிராஜுவேட் லெவல்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான அந்த வீடியோஸ் அட்வான்ஸ் லெவலான என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த கோர்ஸ்க்குரிய பிஜிக்குரிய கோர்ஸ் வந்து உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் காலேஜில் இந்த NPTEL ப்ரோக்ராமுக்கான அப்ரூவல் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ப்ரோக்ராம்னால த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து இதை NPTELக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதற்கடுத்ததாக நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு பார்த்துட்டு நீங்கள் NPTEL எடுக்க போகிற கோர்ஸ் வந்து உங்களோட எலெக்டிவை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். அதற்கடுத்தது நம்பர் ஆஃப் கிரெடிட்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த ப்ரோக்ராம் டூரேஷனை பொறுத்து நம்பர் ஆஃப் கிரெடிட்ஸும் மாறுபடும். ஒரு சிலதுக்கு 1 கிரெடிட் பாயிண்ட் கொடுப்பாங்க, ஒரு சிலதுக்கு 3 கிரெடிட் பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு எலெக்டிவை ரீப்ளேஸ் பண்ணணும், ஒரு 3 பாயிண்ட் உள்ள கிரெடிட் பாயிண்ட் உள்ள எலெக்டிவை ரீப்ளேஸ் பண்ணணும்னா நீங்கள் ஒரே கோர்ஸாக எடுத்து அந்த 3 கிரெடிட் பாயிண்ட்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு கிரெடிட் பாயிண்ட் ஒவ்வொரு சில கோர்ஸ்க்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதையும் எடுத்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்போ வந்து 3 கோர்ஸ் ப்ரோக்ராம் எடுத்து படித்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த டஃப் லெவல் பொறுத்து அவங்க வந்து அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம செக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஈஸியாக பண்ணலாம். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதனோட அவேர்னஸ் ஏற்பட்டு நிறைய பேர் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி சிஜிபிஏவும் உங்களுக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத இதை வந்து கண்கூடாக பார்க்கலாம். ஒரு சில காலேஜஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த NPTEL ப்ரோக்ராமுக்காகவே அவங்க வந்து எழுத சொல்கிறாங்க, சிஜிபிஏ இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக காலேஜ்லேருந்தே சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருடம் 2026 ஜான்வரி 26 உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. அதாவது ஜான்வரி 26 மண்டே அதோட க்ளோஸ் ஆகுது. இது வந்து ஆன்லைன் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நேஷ்னல் ஹாலிடேஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் எல்லாமே உங்களோட டேட்டாஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களோட ஐடிஸ் எல்லாமே என்னென்ன அவங்க ஃபார்மில் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணி உங்களுக்கு முடிச்சிடலாம். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய NPTEL ப்ரோக்ராமுக்கான என்ரோல்மெண்ட் ஓப்பனாக இருக்குது. ஜான்வரி டு ஏப்ரல் 2026 செமஸ்டருக்கான என்ரோல்மெண்ட்டோட லாஸ்ட் டேட் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஜான்வரி 26 இந்த என்ரோல்மெண்ட்டுக்குரிய லாஸ்ட் டேட் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதற்குள்ளேயுமே நீங்கள் யாரெல்லாம் NPTEL மூலமாக கோர்சஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே முற்றிலும் ஃப்ரீயான ஒரு கோர்ஸ் ப்ரோக்ராம் தான். நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வேணும்னா மட்டும் 1000 rupees பே பண்ணி எக்ஸாம் எழுதி நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிக்கலாம். நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த NPTELக்குரிய இந்த சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்டுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் ப்ரோக்ராம்லாம் அட்வான்ஸாக இருக்கனால உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதற்கடுத்ததாக வந்து வேலை வாய்ப்புகள்லையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த NPTEL ப்ரோக்ராமோட கோர்சஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஐஐடிஸ் அண்ட் ஐஏஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கனால இந்த கோர்ஸ் மெட்டீரியல்லாம் உங்களுக்கு உங்களோட வேலையில் இருந்துக்கிட்டே உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணணும், அட்வான்ஸான டெக்னாலஜிஸ் எல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த NPTEL ப்ரோக்ராம் மூலமாக உள்ள கோர்சஸ் வந்து உங்கள் வேலைக்கு எது பயன்படுமோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு 600 கோர்சஸ் கிட்ட உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எது தேவைப்படுமோ அதை நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ இந்த NPTELக்குரிய என்ரோல்மெண்ட் வந்து உங்களுக்கு ஜான்வரி டு ஏப்ரல் 2026 செமஸ்டர் இது வந்து ஓப்பனாக இருக்குது. 2026க்கான அந்த ப்ரோக்ராம் வந்து ஜான்வரி டு ஏப்ரல் உங்களுக்கு வந்து அந்த செமஸ்டரோட டூரேஷன் இருக்கும். அதற்கடுத்ததாக எக்ஸாம்ஸும் பார்த்திங்க அப்படின்னா
நீங்கள் February 13 அதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டும் அதுவும் க்ளோஸ் ஆகுது. நீங்கள் அதுக்குள்ளே இந்த எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த செமஸ்டரோட எண்டில் உங்களுக்கு எக்ஸாம் எழுதி நீங்கள் அதற்கான சர்டிஃபிகேஷன் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இந்த NPTEL-க்குரிய எக்ஸாம்ஸ் மட்டும் நீங்கள் ஒரு சென்டரில் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த எக்ஸாமுக்குமே அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுவுமே நீங்கள் கோர்சஸ் ஒன்ஸ் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கடுத்ததாக நீங்கள் இந்த செமஸ்டரில் எக்ஸாம் எழுத விரும்புகிறீங்க அப்படின்னா அதற்குரிய ரிஜிஸ்ட்ரேஷனும் நீங்கள் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் இயர்லியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பை சென்டராகவே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த எக்ஸாமோட ரிஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டேட்டுமே உங்களுக்கு February 13 அந்த மாதிரி இருக்குது. ஒரு சில ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து February 27 அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த என்ரோல்மெண்ட்டுக்குரிய லாஸ்ட் டேட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ப்ரோக்ராமுக்கு வந்து 26 ஜான்வரியாக இருக்குது, ஒரு சில ப்ரோக்ராம்ஸ்க்கு 16 February இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ இயர்லியாக வந்து என்ரோல்மெண்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுத விரும்புகிறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருங்க. அதுக்கு மட்டும் ஒரு 1000 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்த உடனே அவங்க இமிடியேட்டாக சர்டிஃபிகேட்ஸும் உங்களுக்கு ஆன்லைன்லேயே கொடுத்துருவாங்க. எத்தனை நம்பர் ஆஃப் கோர்சஸ் கூட வந்து நீங்கள் இந்த NPTEL மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும். இந்த NPTEL ப்ரோக்ராமுக்கு நீங்கள் என்ரோல் பண்ணுறதுக்கு nptel.ac.in அந்த வெப்சைட்லேயும் போய்க்கலாம். இந்த NPTEL ப்ரோக்ராமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்வயம் அப்படிங்கிற போர்ட்டல் மூலமாக உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் டைரெக்டாகவே swayam.gov.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். அதற்கான கோர்ஸ் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு swayam.gov.in அப்படிங்கிறதுல எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அந்த வெப்சைட் போய் ஒரு தடவை செக் பண்ணிங்க அப்படின்னாலே இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் வெறும் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் டிகிரி மட்டும் இல்லாமல் சயின்ஸ், ஹியூமனிட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் படிக்கிறவங்களும் வந்து இந்த NPTEL-ல உங்களுக்கான என்னென்ன கோர்சஸ் ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்களும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இந்த NPTEL பற்றி இன்னொரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா டீச்சிங் லைனில் இருக்கிறவங்களும் அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுமே NPTEL-ஓட கோர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் படித்து நிறைய அவங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிற முடியும். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ கோர்சஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஜஸ்ட் என்ரோல் மட்டும் பண்ணிவிட்டு நம்மளான அந்த மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துக்கிற முடியும். இல்லை உங்களுக்கு அந்த NPTEL-ஓட சர்டிஃபிகேஷனுமே உங்களோட ஒர்க் பிளேஸில் வந்து இதை வேல்யூவாக பார்க்குறாங்க அப்படின்னா இதையுமே கூட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.